தேங்க்யூ ஃபாதர். நன்றி செலுத்தி கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த அற்புதமான ஆல்டர் என்ற இந்த துதி ஆராதனை பகுதிக்கு யாரெல்லாம் நேரத்தெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு இதை பார்க்கிறீர்களோ அதற்கு கர்த்தர் தக்க பலனை தருவார். அடிக்கடி சொல்லுவேன், ஒரு மனிதன் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரிடத்தில் பேசுகிறான். ஒரு மனிதன் வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார். ஆனால் ஒரு மனிதன் துதிக்கும் பொழுதோ இயேசுவையே அவன் மத்தியிலே கொண்டு வந்து விடுகிறான். துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன் நம்முடைய தெய்வம். யாரெல்லாம் நேரத்தெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு ஆசையோடு வாஞ்சையோடு இந்த துதி ஆராதனை பகுதியில் கலந்து கொள்கிறீர்களோ நினைப்பதற்கும் எண்ணி பார்ப்பதற்கும் மேலான காரியங்களை கர்த்தர் செய்வார். உள்ளத்தின் ஆழத்தில் கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், அவரை துதிப்போம், அவரை வாழ்த்துவோம், அவரை போற்றுவோம், அவரை மகிமைப்படுத்துவோம், அவரை உயர்த்துவோம். தேங்க்யூ லார்ட். இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. எல்லாரும் இயேசு நாமம், இயேசு நாமம், எல்லாரும் இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. சத்தத்தை உயர்த்தி இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், அவருக்கு இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. அவர் நாமத்தில் நமக்கு மீட்பு உண்டு, விடுதலை உண்டு. அவர் நாமத்தில் நமக்கு விடுதலை உண்டு. சொல்லுங்க சொல்லுங்க. அவர் நாமத்தில் எனக்கு மீட்பு உண்டு, விடுதலை உண்டு. அவர் நாமத்தில் எனக்கு விடுதலை உண்டு. இயேசு நாமம், இயேசு எல்லாரும் உயர்த்துங்க பாருங்க. இயேசு நாமம், இயேசு பெயரை சொல்ல சொல்ல அற்புதம். இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. சத்தத்தை உயர்த்தி கரங்களை உயர்த்தி இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. சுகம் உண்டு அவருடைய நாமத்தில். அவர் நாமத்தில் எனக்கு சுகம் உண்டு, பலன் உண்டு. அவர் நாமத்தில் எனக்கு பலன் உண்டு. சொல்லுங்க இயேசுவின் நாமம். அவர் நாமத்தில் எனக்கு சுகம் உண்டு, பலன் உண்டு. அவர் நாமத்தில் எனக்கு பலன் உண்டு. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், சத்தத்தை உயர்த்துங்க. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. பாருங்க, இயேசுவானுடைய பெயருக்கு ஈடு எதுவுமே இல்லை. வானத்திலும் பூமியிலும் பாதாளத்திலும் இயேசுவானுடைய நாமம், அந்த பெயருக்கு ஈடு எதுவுமே இல்லை. பிரதர் சிஸ்டர், கேன்சர் என்றால் அது ஒரு பெயர், அது ஒரு நாமம். கடன் என்றால் அது ஒரு பெயர். வயிற்று வலினா அது ஒரு பெயர். சாபம்னா அது ஒரு பெயர். நான் சொல்லட்டுமா, எல்லா பெயர்களோட பெரிய பெயர் இயேசுவின் பெயர், மேலான பெயர். எத்தனை பேர் இந்த துதி ஆராதனை பகுதியில் இந்த ஆல்டர் என்ற இந்த வொர்ஷிப் செஷன்ல இயேசுவானுடைய நாமத்தை உயர்த்தினத்தை ஆசைப்படுகிறீர்கள்? வேதம் சொல்லுகிறது, என்னுடைய நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியா அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமம், இயேசுவின் நாமம் பலத்த துர்கம், நீதிமான் அதனோடே ஓடி சுகமாயிருப்பான் வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் நாமத்தை உயர்த்த போறப்பா, அதை மகிமைப்படுத்த போறேன், அதை விசுவாசிக்க போறேன் என்று யாரெல்லாம் இயேசுவின் பெயரை நாமத்தை உயர்த்துறீங்களோ நினைப்பதற்கு எண்ணி பார்ப்பதற்கு மேலான அற்புதமான காரியங்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்வார். சேர்ந்து பாடலாமா? இயேசு நாமம், இயேசு நாமம், இன்னும் ஒரு முறை. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே.
கடைசி முறையாக சத்தத்தை உயர்த்தி இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. வானிலும் பூவிலும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். எல்லா பிசாசின் செயல்களை முறியடிக்கிற நாமம் இயேசுவின் நாமம். வானோர் பூதலத்தோர் போற்றுகிற நாமம் இயேசுவின் நாமம். எல்லாருக்கும் தெரிந்த பாட்டு. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. இயேசுவின் நாமம் உயரணும். இயேசுவின் நாமம் பெருகணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி இயேசுவின் நாமம் உயரணும். இயேசுவின் நாமம் பெருகணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. கடைசி முறையாக இயேசுவின் நாமம் உயரணும். இயேசுவின் நாமம் பெருகணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. ஆண்டவரே, யாரெல்லாம் இந்த ஆல்டர் என்ற இந்த துதி ஆராதனை பகுதிகளில் நேரத்தில் ஒதுக்கி வைத்து விட்டு உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறார்களோ, உம்மை துதிக்க வந்திருக்கிறார்களோ, நினைப்பதற்கு எண்ணி பார்ப்பதற்கு மேலான காரியம் செய்தப்பா. உம்முடைய நாமம் மாத்திரமே உயர்ந்தது. எல்லா நாமத்தோட மேலான நாமம் இயேசுவின் நாமம். நாமத்தை சொல்ல சொல்ல வியாதிகள் ஓடுனாங்க. பிசாசு கட்டுகை ஜனங்க வாழ்க்கையில் தகர்த்து எரிய வேணுமே கர்த்தாவே. இருக்கிற அத்தனை பெரிய தொடுங்கப்பா. துதி ஆராதனை பகுதி நீர் மாத்திரம் மகிமைப்படுகிற பகுதியா இருக்கட்டும். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தினால் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. எல்லா கர்த்தருக்கு thank you father. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, வாழ்க்கையில நம்ம சில நேரங்களில் சோர்வுகள் நம்மை தாக்கும். குறிப்பிட்ட காலத்தில் நம்ம எதிர்பார்த்த காரியம் நடக்காமல் இருக்கும்போது, சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்த காரியம் கைக்கூடி வராமல் போகும்போது, இல்லை நாம் நினைக்கிற மாதிரி அது வாய்க்காமல் இருக்கும்போது சில சோர்வுகள் நம்மை தாக்கும். தயவுசெய்து சோர்ந்து போயிடாதீங்க. சோர்வோடு இருக்கீங்களா? சில பிரச்சனைகள் போட்டு என்னை அழுத்துது, ஒரு மாதிரி மனக்கலக்கத்தோடு, சோர்வோடு, அதைரியத்தோடு, பயத்தோடு, திகிலோடு, வேதனையோடு உட்காந்துருக்கேன்னு சொல்றீங்களா? உங்களுக்கு தான் இந்த பாட்டு. என் கூட சேர்ந்து பாடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சேர்ந்து பாடலாமா? சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். 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 சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் மனிதர் அல்லவே, பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. அவர் மனிதர் அல்லவே, பொய் சொல்வதில்லையே, அவர்
வாழ்வினில் தொலைந்ததோ, காலங்கள் காலங்கள் கடந்ததோ, தாமதமானதோ, வாக்குத்தத்தங்கள் வாக்குத்தத்தங்கள் என் வாழ்வினில் தொலைந்ததோ, வாக்கு தந்தவர் சிறந்தவர், ஓ சிறந்தவை தருபவர், ஏமாற்றம் உனக்கில்லையே. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. வாக்கு தந்தவர் சிறந்தவர், ஓ சிறந்தவை தருபவர், ஏமாற்றம் உனக்கில்லையே. சொந்த போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், சொந்த போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், என்னை அழைத்தவர் என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சொல்லுங்க 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 சொல்லுங்க. போக மாட்டேன், சொந்த போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. பாருங்க, நிறைய பேருடைய வாழ்க்கையில சோர்வு. ஏன்னா வேதத்தில் நிறைய பரிசுத்தவானுடைய வாழ்க்கையில சைலண்ட் பீரியட்னு ஒரு காரியம் இருக்கு. அதாவது ஆண்டவர் சில நேரங்களில் மௌனமா இருப்பார். சைலண்ட் பீரியட். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில 25 வருஷம் கழிச்சு தான் அவனுக்கு வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு நிறைவேறுகிறது. ஈசாக்குடைய வாழ்க்கையில கூட 20 வருஷம் கழிச்சு தான் வாக்குத்தத்தம் நிறைவேறுது. யாக்கோபை பத்தி உங்களுக்கு சொல்ல வேணாம், ஏகப்பட்ட கஷ்டம். யோசேப்பை பத்தி சொல்ல வேணாம், கடினமான சூழ்நிலை. நம்ப மாட்டீங்க, ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, யோசேப்பு, மோசேயோட வாழ்க்கையில தெரியல 40 வருஷம் அரண்மனை வாழ்க்கை, 40 வருஷம் அட்ரஸ் இல்லாத வாழ்க்கை. அது 80 வயசுல தான் கர்த்தர் அவனை கொண்டு பெரிய காரியம் செய்ய ஆரம்பித்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? சில பேர் நினைக்கிறான், இவ்வளோ காத்திருக்கிறனே வாக்குத்தத்தை நிறைவேறலையே. நான் சொல்லட்டுமா கர்த்தருடைய வாக்குத்தத்தில் ஒருவேளை அது 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 உங்க வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா நிச்சயமா அதை நிறைவேற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவில் அது விளங்கும். அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் காத்திரு, அது நிச்சயமாய் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. நான் சொல்லட்டுமா கர்த்தர் சில காரியங்களை நன்மையாக செய்வார். உடனே தெரிஞ்சுக்கலாம், சில காரியங்களை கர்த்தர் நன்மைக்காக செய்வார். கொஞ்சம் லேட்டாக தான் தெரியும். சோர்ந்து போயிடாதீங்க பிரதர், சிஸ்டர், தம்பி, தங்கச்சி, சோர்ந்து போயிடாதீங்க. பாருங்க, அந்த 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 அற்புதமான யோசேப்பு, அவனுக்கு ஒரு பெரிய தரிசனத்தை கர்த்தர் தந்தார். பெரிய தரிசனம். அவனுடைய தரிசனமே அவனுக்கு நிறைவேறாத பட்சத்தில் சிறைச்சாலையிலே, அதாவது அவன் என்னெல்லாம் தரிசனம் பார்த்தானோ ஜஸ்ட் ஆப்போசிட்டா நடக்குது. அவன் தரிசனமே நிறைவேறாத பட்சத்தில் சிறைச்சாலையில ஒரு கைதியா இருந்து மற்றவர்களுடைய தரிசனத்துக்கு அவன் விடை கொடுத்து கொண்டிருந்தான். யோசித்து பாருங்க, உங்க வாழ்க்கையில சில காரியங்கள் நிறைவேற கொஞ்சம் தாமதமா தான் சொல்லுன்னு போயிடாதீங்க. அந்த சூழ்நிலை கூட கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுங்க. யோசேப்பு அப்படிதான். கர்த்தர் அவனுக்கு கொடுத்த தாளந்தை வேஸ்ட் பண்ணவே இல்லை, அந்த கிருபையை வேஸ்ட் பண்ணவே இல்லை. மற்றவங்களுக்கு ஊழியம் செய்து கொண்டே இருந்தான், கர்த்தருக்காக வாழ்ந்து கொண்டே இருந்தான். ஒரு நாள் வந்தது, சிறையிலிருந்து கர்த்தர் சிங்காசனத்துக்கு கொண்டு போனான். பிரதர், சிஸ்டர், தம்பி, தங்கச்சி, சோர்ந்து போயிடாதீங்க. வாக்கு பண்ணினவர் வாக்கு மாற மாட்டா. அவர் பொய் சொல்ல மனிதன் கிடையாது, மனுபுத்திரன் கிடையாது. அவர் நிச்சயம் அவங்க வாழ்க்கையில் என்னெல்லாம் சொல்லி இருக்கிறாரோ, என்னெல்லாம் வாக்கு பண்ணி இருக்கிறாரோ 100க்கு 100 நிறைவேற்ற அவர் வல்லவரா இருக்கிறார். என் கூட சேர்ந்து பாருங்களா? சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன். விசுவாசத்தோடு சோர்ந்து போக மாட்டேன், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. சோர்ந்து போயிடாதீங்க பிரதர், சிஸ்டர். ஏற்ற வேளையிலே கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். இன்னொரு அற்புதமான ஒரு பாட்டை பாடலாமா? அதாவது கர்த்தர் செய்த நன்மைகள் அது ஏராளமா இருக்கு. நம்ம விட, என்னை விட, உங்களை விட நல்லவங்கெல்லாம் ஜீகா, எபோலா, மார்ச், எய்ட்ஸ், கேன்சர், ரீனல் ஃபெயிலியர், ஹார்ட் டிசீஸ், டெங்கு, ஸ்வைன் ஃப்ளூ, கோவிட், ஒமிக்ரான், மங்கி பாக்ஸ், ஏகப்பட்ட வியாதியில் இதெல்லாம் இன்னும் கஷ்டத்தில், வலியில், வேதனையில், ஐசியூவில், இன்னும் கேட்டால் லைஃப் சப்போர்ட்டில் இருக்காங்க. ஆண்டவர் எனக்கு என்ன கொடுத்தான்னு தயவுசெய்து கேட்காதீங்க பிரதர், சிஸ்டர். நிற்பது நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய கிருபை. அதனால தான்
கொடுத்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துங்க. கர்த்தர் கொடுத்துருக்க சுகம், பலன், ஆரோக்கியம், ரட்சிப்பு, சந்தோஷம், சமாதானம், சபை, பைபிள் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் நன்றி செலுத்துங்க. கர்த்தர் நினைப்பதற்கு எண்ணி பார்ப்பதற்கு மேலான காரியங்களை செய்ய. ரொம்ப அற்புதமான பாட்டு. 1000 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபனேசராய் என்னை நடத்தினீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. என் கூட சேர்ந்து பாடுங்க. கர்த்தர் பெரிய காரணம் செய்வார். 1000 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. 1000 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. கரங்களை உயர்த்தி நல்ல எபினேசரா எங்களை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. சொல்லுங்க. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. 1000 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. 1000 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. எனக்கு ரொம்ப பிடிக்கும் மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை நீக்கும் கரங்கள் நான் கண்டேன். பாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். மரண பள்ளத்தாக்கு நான் நடந்த வேளை நீக்கும் கரங்கள் நான் கண்டேன். பாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். ஓ எந்தன் மாறாவின் பார்வை மதுரமாய் மாற்றும் அன்பே நல்ல கர்த்தரே. எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பே நல்ல கர்த்தரே. நீங்க தான் பாட போறீங்க. 1000 பாடுங்க. அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. சத்தத்தை உயர்த்தி கரங்களை உயர்த்தி. 1000 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நீங்க தாயை விட நல்லவர், கூட பிறந்தவங்களை மனிதர்களை விட நல்லவர். நடத்தி வந்தீரே. நம்பினவர்கள் கைவிட்டு நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. பாருங்க, மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் கரங்கள். நான் விசுவாசிக்கிறேன் இந்த வருஷம் ஆரம்பத்தில் இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் தான் உங்களை பாதுகாக்கிறார். அவங்க போக்கி வரத்தையும் கர்த்தர் பாதுகாக்கிறார்.
உங்களுடைய பிரயாணங்களை கர்த்தர் பாதுகாக்கிறார். உங்கள் குடும்பத்தை கர்த்தர் பாதுகாக்கிறார். உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்கிறார். நாம் நிற்பது நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய கிருபை. நான் சொல்லட்டுமா, நாம் நல்லவர்களாக இருப்பது அந்த உலகத்தில் வாழலை, கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், அதனால அந்த உலகத்தில் வாழுகிறோம். எவ்வளவு நன்மை நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் செய்திருக்கார், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அதனால் தயவு செய்து சொல்கிறேன், ஆண்டவரே நீங்கள் செய்த நன்மைகளுக்கு நாங்கள் என்னத்தான் செலுத்த முடியும்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவேன்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்தில் முழு இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு உள்ளத்தோடு கர்த்தர் ஆராதிங்க. கர்த்தர் நினைப்பதற்கு எண்ணி பார்ப்பதற்கு மேலான காரணம் செய்ய. இந்த பாடலாம் கடைசியா பாடி முடிக்கலாமா? மரணம் பள்ளத்தாக்கு நான் நடந்த வேளை, மீட்கும் காரங்கள் நான் கண்டேன். பாடி நின்ற வேளை, வாடி நின்ற வேளை, மடிந்திடாது என்னை தாங்கும் காரங்கள் நான் கண்டேன். மரண பள்ளத்தாக்கு மரண பள்ளத்தாக்கு ஓ நான் நடந்த வேளை, மீட்கும் காரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை, வாடி நின்ற வேளை, மடிந்திடாது என்னை ஓ தாங்கும் காரங்கள் நான் கண்டேன். ஓ எந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பு நல்ல கர்த்தரே. ஓ எந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பு நல்ல கர்த்தரே. நீங்க தான் பாட போறீங்க. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் ஆடுவிடம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. சத்தத்தை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் ஆடுவிடம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபனேசர், நல்ல எபினேசரா, என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. எல்லா துதி, எல்லா கனம், எல்லா மகிமை உமக்கு தான். நல்ல எபினேசரா, என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபனேசர், நல்ல எபனேசரா, என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எல்லோஹி ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவே ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஆராதிப்பேன், எல்லோஹி ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவே ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஆராதிப்பேன், எல்லோஹி ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவே ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஆராதிப்பேன், எல்லோஹி ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவே ஆராதிப்பேன். எல்லா கண்கள் தட்டி ஆண்டவரே, ஓ உம்மை நாங்கள் ஆராதிப்போம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துவோம் கர்த்தாவே, உம்மை நாங்கள் போற்றுவோம் கர்த்தாவே, உம்மை நாங்கள் வாழ்த்துவோம் கர்த்தாவே, உமக்காய் வாழ்வோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ். பாருங்க, பழைய பாடல்கள்ல நிறைய அர்த்தம் இருக்கு. இது ஒரு பழைய பாட்டு, பாட்டி காலத்து பாட்டு, ஆனா அவ்வளவு அர்த்தம் நிறைந்த பாட்டு. இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல் கண்மணி போல் என்னை கர்த்தர் இயேசு காத்தாரே. காணங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவேன்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிச்சடி. அஞ்சிடேன் அஞ்சிடேன், என் இயேசு என்னோடு கூட இருப்பதா. எங்கள் ஊர் வந்து போலூர், திருவண்ணாமலை மாவட்டத்தில் போலூர் ஒரு ஊர்ல இருந்து வரேன் பாருங்க. அந்த போலூர் தாண்டி ஜவாதி ஹில்ஸ்னு ஒரு மலை பிரதேசம் இருக்கு, மலைப்பகுதி இருக்கு. இந்த போலூர்லேருந்து ஜவாதி மலைக்கு பஸ் போகும் பாருங்களேன், நிறைய பஸ்ஸஸ்லாம் போகும். அப்போ நைட் ஒரு பஸ்ஸு கிளம்புது. அந்த 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 பஸ் கிளம்பும்போது அந்த ஒவ்வொரு அந்த 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 ஹேர்பின் பெண்டுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த வளைவு,
ஹேர்பின் பெண்டில் போய் ஒவ்வொரு முறையும் திரும்பும்போது அவ்வளோ பயமாக இருக்குது பாருங்கள். அதுவும் அன்றைக்கி மழை, பயங்கர இடி, காற்று, மின்னல். ஒவ்வொரு முறையும் அந்த பஸ் அப்படி திரும்பும்போது எல்லாம் பயப்படுறாங்க. ஏன்னா ஏகப்பட்ட மழை, மின்னல், காற்று, இடி. அப்படி இருக்கும்போது அந்த பஸ் அப்படி போயிட்டு வரும்போது பயங்கர ஃபாஸ்ட்டாக வேறு ஓட்டுறா டிரைவர். ஆனால் ஒரு சின்ன பாப்பா, சின்ன குழந்தை அந்த டிரைவர் சீட்டுக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு ஜாலியாக ஜன்னல் பார்த்துட்டு வருதாம். அதுவும் நைட் டைம், அது அப்படியே சந்தோஷமாக வருதான். எல்லாம் பயப்படுறாங்க, இந்த குழந்தை மட்டும் பயப்படலை. ஒருத்தர் போய் கேட்டிருக்காரு, என்னம்மா இவ்வளவு காற்று, மின்னல், இடி இவ்வளவு பயங்கரமாக இருக்குது, அதுவும் இல்லாமல் இந்த டிரைவர் ஃபாஸ்ட்டாக ஓட்டுறாரு, இந்த மலை பிரதேசம் வர போய் சேருமான்னு நம்பிக்கையில் இவ்வளோ ஜாலியாக இருக்கே, எப்படி உனக்கு இவ்வளோ ஜாலியாக இருக்கு, எப்படி இருக்க, இவ்வளோ சந்தோஷமாக இருக்கே? அந்த பிள்ளை சொல்லிச்சான், எனக்கு பயமே இல்லை. இவன் கேட்டான், ஏன் பயம் இல்லை, ஏன் பயப்பட மாட்டேற? அந்த பிள்ளை சொல்லிச்சான், பஸ்ஸை ஓட்டுறது எங்கள் அப்பா தான் ஓட்டுறாரு. அல்லேலூயா. பஸ் யார் ஓட்டுறா? எங்கள் அப்பா, எங்கள் டேடி பஸ் ஓட்டுறாரு. சந்தோஷமாக நான் இருப்பேன், ஏன்னா பத்திரமா கொண்டு போய் என்னை சேர்த்துருவார். பிரதர், சிஸ்டர், தம்பி, தங்கச்சி, உங்கள் வாழ்க்கையினுடைய எஜமான ஏசப்பா வைங்க, உங்கள் குடும்பத்தினுடைய தலைவராக ஏசப்பா வைங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு தகப்பன ஏசப்பா வைங்க, உங்கள் குடும்பத்துக்கு மருத்துவராக ஏசப்பா வைங்க. எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார். ஒருவேளை பயத்தோடு வந்திருக்கலாம், திகிலோடு வந்திருக்கலாம், வேதனையோடு வந்திருக்கலாம். இதை பார்த்து கொண்டு இருக்கும்போது சில உள்ள டிப்ரெஷனோ, வேதனையோ, பயமோ, திகிலோ, அவிசுவாசமோ, அவநம்பிக்கையோ எல்லாவற்றையும் கர்த்தர் அகற்றி ஒரு தைரியத்தையும் சமாதானத்தையும் திட நம்பிக்கையும் கர்த்தர் தருவார். சேர்ந்து பாடுவோம், கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். இருசூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல், இருசூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல், நன்மணி போல என்னை கர்த்தர் இயேசு காத்தாரே, நன்மணி போல என்னை கர்த்தர் இயேசு காத்தாரே. காலங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவேன், காலங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவேன். அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா, அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா, அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா, அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைகளில், சொல்லுங்க, மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைகளில், எனக்கு ரொம்ப பிடிக்கும். கர்த்தரே என்னோடு இருந்து வெற்றியாட்டம் கோலினா, இயேசுவே இயேசுவே என்னோடு இருந்து வெற்றியாட்டம் கோலினா. ஆவியார் அபிஷேகித்தார், பாத்திரம் நிரம்பி வழியார், ஆவியார் அபிஷேகித்தார். அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா, அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா, அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா, அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா. பாடைகள் பாடாகின்றேன், மோதியே ஆற்றினாலும், கடல் மேல் நடந்து வந்து கர்த்தரே என்னை தூக்கினார், கடல் மேல் நடந்து வந்து இயேசுவே என்னை தூக்கினார். அலைகள் நீக்கியவர் அமைதிப்படுத்தினார், அலைகள் நீக்கியவர் அமைதிப்படுத்தினார். அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா, அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா, அஞ்சிடே
படகின் மேல் மோதியே ஆழ்த்தினாலும் சீஷர்கள் அந்த படகு அமிழ்ந்து விடுமோ என்று கலங்கி பயந்து திகிலா இருந்தாங்க. அவ்வளவுதான், சாப்டர் க்ளோஸ், முடிஞ்சிருச்சு. இந்த கடல் அலை வந்து இந்த தண்ணீர் வந்து எங்களை மூழ்கி அடிச்சு சாகடிக்க போகுது, அவ்வளவுதான், மடிந்து போனோம், அவ்வளவுதான், சாப்டர் க்ளோஸ் நினைச்சாங்க. எந்த அலைகள், எந்த தண்ணீர்கள், எந்த வெள்ளங்கள் சீஷர்களை அழிக்க நினைச்சதோ அதே அலையின் மேல், அதே தண்ணீரின் மேல் என் இயேசு நடந்து வருகிறார். பிரதர், சிஸ்டர், தம்பி, தங்கச்சி, எந்த வியாதி, எந்த கடன், எந்த டிப்ரெஷன், எந்த பாவ பாரம், அக்கிரமோ, தரித்திரம், தோல்வி, கண்ணீர், தற்கொலை என்ன உங்களை அழுத்த நினைக்கிறதோ, உங்களை அமிழ்த்தி உங்களை ஒன்னுலாம் ஆக்க நினைக்கிறதோ, அதன் மேல் இயேசு நடந்து வருகிறார். பிரதர், நான் சொல்றேன், என் கூட சேர்ந்து பாடுங்க சிஸ்டர். பிரதர், தம்பி, தங்கச்சி, என் கூட சேர்ந்து பாடுங்க. அலைகள் படகில் மேல் மோதி ஆழ்த்தினாலும், எனக்கு ரொம்ப பிடிச்ச அடி, கடல் மேல் நடந்து வந்தது போலதான் உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் மேல் இயேசு நடக்கிறார். அது அவருடைய காலின் கீழே இருக்கு. பிரதர், சிஸ்டர், சோர்ந்து போயிடாதீங்க, என் கூட சேர்ந்து பாடுங்க. ஆலைகள் படகின் மேல் மோதியே ஆழ்த்தினாலும், அலைகள் படகின் மேல் மோதியே ஆழ்த்தினாலும், கடல் மேல் கடந்து வந்த இயேசுவே கரை தூக்கினார். கடல் மேல் நடந்து வந்த இயேசுவே என்னை அமைதி படுத்தினார். நீக்கியவர் அமைதி படுத்தினார். ஆஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதால் அஞ்சிடே, அஞ்சிடே 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 என் இயேசு என்னோடு இருப்பதால் அஞ்சிடே, என் இயேசு என்னோடு இருப்பதால் அஞ்சிடே, அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதால். ஹல்லேலூயா. நான் சொல்லட்டுமா, இப்படிப்பட்ட பாடல்களை பாடும்போது விசுவாசத்தை அறிக்கை செய்கிறோம். Singing is nothing but the confession of a faith. உங்க நாவிலே கர்த்தர் அதிகாரத்தை தந்திருக்கிறார். நான் நல்லா இருக்க மாட்டேன், நான் ஒளிஞ்சிருவேன், அவ்வளவுதான், சாப்டர் க்ளோஸ், மேட்டர் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், நான் அவ்வளோதான், நான் வாழ முடியாது, அவ்வளோதான், பிசாசு என்னை அழிச்சிருவான், இந்த உலகத்தில் நான் ஜீவிக்க முடியாது சொல்ல அப்படி தான் நடக்கும். எத்தனை பேர் நாவிலே கர்த்தர் ஜீவனையும் மரணத்தையும் கர்த்தர் வச்சிருக்கிறார், ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் கர்த்தர் வச்சிருக்கிறார். நீதிமானுடைய வாய் என்ன ஊற்றான்? ஜீவ ஊற்று. பிரதர், கர்த்தரோட நல்லவர் பார்த்தீங்களா? மூக்கு கீழே 2 இன்ச்சிலே ஜீவ ஊற்ற கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆனால் ஜீவ ஊற்ற தேடி நீங்கள் எருசலேமுக்கு போக தேவையில்லை. அங்கே கிடைக்குமா, இங்கே கிடைக்குமா, இஸ்ரேலில் கிடைக்குமா, இல்லை அங்கே, நோ நோ நோ, ஜீவ ஊற்ற கர்த்தர் நாவிலே வச்சிருக்கிறார். பிரதர், நீங்கள் சொல்ல பாட அஞ்ச மாட்டேன், நான் கலங்க மாட்டேன், திகிலடைய மாட்டேன், நம்பிக்கை இழக்க மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன், கர்த்தனை கைவிட மாட்டேன்னு சொல்ல அப்படியே அவங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்வா. சேர்ந்து பாடலாமா? என் இயேசு என்னோடு இருப்பதால் அஞ்சிடே, அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதால் அஞ்சிடே, அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதால் அஞ்சிடே, அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதால் அஞ்சிடே, என் இயேசு என்னோடு இருப்பதால் அஞ்சிடே, அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதால். பயப்பட மாட்டோம், நாங்கள் அஞ்ச மாட்டோம், நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம். உலகத்தில் இருக்கிற காற்றிலும் எங்களோடு இருப்பவர் பெரியவா. Thank you Father, thank you Lord, hallelujah, thank you Jesus. பாருங்க,
உண்மையாய் உங்களை என்னையும் நேசிக்க புரிந்து கொள்ள ஏசப்பாவை தவிர இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. பிரதர் சிஸ்டர், என்னை யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. என் சூழ்நிலை யாருக்குமே உண்மையான சூழ்நிலை தெரியல. அதெல்லாம் சோர்ந்தே போயிடுறேன். ஒருவேளை சொந்தக்காரங்க கூடவே இருக்கலாம், நண்பர்கள் இருக்கலாம், அம்மா அப்பா இருக்கலாம், கணவன் மனைவி கூட இருக்கலாம். மேலோட்டமாக தான் பார்ப்பாங்க. ஆனால் உள்ளத்தை, உங்கள் இருதயத்தை, உங்கள் வேதனையை, உங்கள் கடினமான சூழ்நிலையை புரிந்து கொள்ள ஒரு நபர் இருக்கிறார். அவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. உண்மையாகவே பிரதர் சிஸ்டர், தம்பி தங்கச்சி, உங்களை புரிந்து கொள்வது இந்த உலகத்தில் யாருமே கிடையாது ஏசப்பாவை தவிர. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நான் சொல்லட்டுமா? கணவன் இருக்கலாம், மனைவி இருக்கலாம், பிள்ளைங்க இருக்கலாம், கூட பிறந்தவங்க இருக்கலாம். ஆனால் உண்மையாகவே உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற பாரம், என் இருதயத்தில் இருக்கிற பாரம், கஷ்டம், நம்ம கடினமான சூழ்நிலையை புரிந்து கொள்வதற்கு இயேசு ஒருவர் தான் நம்மோடு கூட இருக்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கலாம், என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க, அவங்க எப்படி சிரிக்கிறாங்க, மனுஷன் அப்படி பார்ப்பான், சொந்தக்காரங்க பார்ப்பாங்க. ஆனால் உண்மையாக உள்ளத்தில் இருக்கிற வேதனை, உள்ளத்தில் இருக்கிற கஷ்டம், நம்முடைய அவமான, நிந்தை, நம்முடைய தோல்விகள் எல்லாத்தையும் கர்த்தர் அறிகிறார். எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு, ரொம்ப அற்புதமான பாட்டு, என் கூட சேர்ந்து பாருங்க. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லை, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி, ஒரு தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லை. சொல்லுங்க சொல்லுங்க. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீங்க போதும் என் வாழ்விலே. சொல்லுங்க. என் இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. எனக்கு ரொம்ப பிடிக்கும். பலவீனனே என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலம் தருவேன் என்று. சொல்லுங்க சொல்லுங்க. பலவீனனே என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலம் தருவேன் என்று. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. காப்பவரே, ஓ, நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. உடைத்தி உருவாக்கினி சிச்சத்தி சிப்பதுத்தி உடமெட்டி புதிதாக்கினி புதிதாக்கி பிரித்து பிரியாதிருந்தீர் உடைத்தி சொல்லுங்க. உருவாக்கி சிச்சத்தி சீர்படுத்தி சீர்படுத்தி உடமெட்டி புதிதாக்கி பிரித்து கரங்களை உயர்த்தி எனக்கு யார் உண்டு
கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. உருவாக்கினீ சிருஷ்டித்தீ புடமிட்டீ புதிதாக்கி பிரதர் சிஸ்டர் தம்பி தங்கச்சி, சில நேரங்களில் கர்த்தர் சிச்சிப்பார், நம்மை கண்டிப்பார். ஏன்னா அவருக்கு அவ்வளவு உரிமை இருக்கு. என் பேர் எபனேசர் வாழ்க்கையில் அவருக்கு தான் முதல் உரிமை. ஏன்னா பாவத்தில் சாபத்தில் நோயில் கஷ்டமான சூழ்நிலை இருக்கும்போது கர்த்தரனை தேடி வந்தார் 2002 ஒரு ஹோட்டல் ரூமில். அவருக்கு என் வாழ்க்கை அப்படியே அர்ப்பணிச்சு அன்னிலேருந்து தீர்மானம் எடுத்த, ஆண்டவரே நல்வழிப்படுத்துங்கப்பா, என்னை சிச்சிங்கப்பா, என்னை கண்டிங்கப்பா, என்னை உணர்த்துங்கப்பா. நான் சில நேரங்களில் உங்க விட்டு ஒரு இன்ச்சு போனாலும் உடனே ஒரு உணர்வு எனக்கு தாங்கப்பா. சில நேரங்களில் உங்களுக்கு பிரியமில்ல அதை செஞ்சால் என்ன மட்டாய் தண்டிங்கப்பா, என்னை தண்டிங்க, ஆனால் மட்டா தண்டிங்க, நான் அழிஞ்சிடக்கூடாதுப்பா. எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் எடுக்கணும் ஆசைப்படுங்க? தயவு செய்து ஆண்டவர்கிட்ட என்னை சிச்சிங்கன்னு சொல்லுங்கள், என்னை கண்டிங்கன்னு சொல்லுங்கள், நல்வழிப்படுத்துங்கன்னு சொல்லுங்கள். வசனம் ஒரு பைபிள் ஒரு வசனம் இருக்குது, தான் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ வேசியின் பிள்ளை போல இருக்கிறாங்க. அதாவது கர்த்தர் உங்களை என்னையும் அதிகமாக நேசிக்கிறதுனால தான் சில நேரங்களில் கர்த்தர் நம்மை சிச்சிக்கிறார், நம்மை கண்டிக்கிறார், நம்மை தண்டிக்கிறார், நம்மை நல்வழிப்படுத்துகிறார். சில நேரங்களில் கர்த்தர் நம்மை சாஸ்டைஸ் பண்ணுகிறார், அட்மானிஷ் பண்ணுகிறார். ஏன் தெரியுமா? நீங்களும் நானும் ஒரு நாள் முகமுகமே அவர் சந்திக்கணும் பிரதர். தயவு செய்து கர்த்தருக்கு பிரியமில்லாத வாயின் வார்த்தை சிந்தனை செயல் பார்வை நடவோட பாவனை இருந்தால் தயவு செய்து இந்த ஆல்டர் என்ற இந்த வர்ஷிப்பில் இந்த வர்ஷிப் நேரத்தை துதி ஆராதனை பகுதியில் இந்த பலிபீடம் என்ற இந்த ஆல்டர் பகுதியில் தயவு செய்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துடணும். நம்ம ஜீவ பலி ஒப்பு கொடுப்போம். வாயின் வார்த்தை சிந்தனை செயல் பார்வை நடவோட பாவனை நமக்கு பிரியமில்லாத எதாவது இருந்துச்சு தயவு செய்து நான் அர்ப்பணிக்கிறேன்ப்பா, அதை சுட்டெரிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லிச்சுப்பா சொல்கிறேன். அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களை கர்த்தர் பரிசுத்தமாய் மாற்றி உங்களை என்னையும் கர்த்தர் சுத்திகரித்து ஒரு நாள் அவருடைய வருகையில் நாம் கைவிடப்பட்டு போகாமல் மத்திய ஆகாயத்தில் அவர் சந்திக்க தேவன் உங்களுக்கு எனக்கு கிருபை தருவா. ஆனால் தயவுசெய்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என்னை சிச்சிங்கப்பா, என்னை கண்டிங்கப்பா, என்னை நல்வழிப்படுத்துங்கப்பா, என் மேல் கண்ணை வைத்து எனக்கு ஆலோசனை தாங்கப்பா, நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காண்பீங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் பெரிய காலம் செய்ய சேர்ந்து பாடலாமா? உருவாக்கி சிருஷ்டித்தீ சீர்படுத்தி புடமிட்டீ புதிதாக்கி பிரித்தீ பிரியாதிருந்து இன்னொரு முறை உடைத்தீ உருவாக்கி சிருஷ்டித்தீ சீர்படுத்தி புடமிட்டீ புதிதாக்கி பிரித்தீ எல்லாரும் அல்லேலூயா, எல்லாரும் அல்லேலூயா, அல்லேலூயா, அவருக்கு எந்த மனுஷனுக்கு இல்லை. ஒதுக்கி வைத்து விட்டு ஆராதனை செய்தார்களோ வாழ்க்கையில் நினைப்பதற்கு என்ன பார்ப்பதற்கு மேலான காரணம்
எல்லாம் என் இயேசுதானே. பிரதர் சிஸ்டர், சுய பலத்துல மட்டும் நீங்க போராடி இருக்கலாம். சில காரியங்கள் நான் என் சுய திறமையில செஞ்சிருவேன், என் படிப்புல, என் ஞானத்துல, என் மூளை அறிவுல, என் சாமர்த்தியத்துல, என் குடும்ப பின்னணியில சில காரியம் செஞ்சிருவேன் சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் தோற்று போய் வந்திருக்கலாம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே நான் எதை செய்தாலும் உண்மை நான் முன்பாக வைப்பேன்ப்பா. ஏசப்பா சொல்றாரு, இயேசுவா ரொம்ப அழகா சொல்லுவோம், என்னை இல்லாமல் நீங்க எதுவுமே செய்ய முடியாது. அவர் இல்லாமல் ஒரு வினாடி கூட அந்த உலகத்தில் வாழ முடியாது. அதனால தான் சுய பலனோ, சுய ஞானமோ, சுய வார்த்தையோ, குடும்ப பின்னணியோ, பேங்க் பேலன்ஸோ, நம்முடைய சாமர்த்தியமோ, நம்முடைய பராக்கிரமோ, நம்முடைய பலனோ ஒன்றுத்துக்கு உதவாது. எத்தனை பேர் அவருடைய ஆவியினால் ஆகும், அவருடைய வார்த்தையினால் ஆகும், அவருடைய ரத்தத்தினால் ஆகும், அவருடைய கிருபையினால் ஆகும். ஏசப்பா இல்லாமல் ஒன்றுமே நம்ம செய்ய முடியாது பிரதர். அதனால இந்த பாட்டு சிம்பிளாக இருக்கும், நீங்கள் இல்லாமல் ஒன்றும் இல்லை, எல்லாமே இயேசுதானேன்னு சொல்லிட்டு இந்த பாடி நான் முடிப்போம். கர்த்தர் பெரிய காரணம் செய்வோம். நீங்க இல்லாமல் ஒன்றும் இல்லை, எல்லாம் என் இயேசுதானே. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க இல்லாமல் ஒன்றும் இல்லை, எல்லாம் என் இயேசுதானே. நீங்க இல்லாமல் ஒன்றும் இல்லை, எல்லாம் என் இயேசுதானே. நீங்க இல்லாமல் ஒன்றும் இல்லை, எல்லாம் என் இயேசுதானே. சுமரியா கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, 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 எல்லா கரவிதடி ஆண்டவரே, எல்லா துதி, எல்லா கனம், எல்லா மகிமை உமக்கு ஒருவருக்கு தான், எல்லா மனுஷருக்கும் கிடையாது கர்த்தாவே. Thank you Father. நல்ல பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தினால் சமூகத்தில் வருகிறோம். மட்டுமே துதித்தோம், பாடினோம், வாழ்த்தினோம், மகிமைப்படுத்தினோம், நாங்கள் உயர்த்தினோம் கர்த்தாவே. இந்த அற்புதமான ஆல்டர் என்ற இந்த துதி ஆராதனை பகுதியிலே யாரெல்லாம் ஜீவ பலியாய் ஆண்டவரே அவங்க நம்முடைய அந்த 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 ஆல்டரில், அந்த அந்த பலிபீடத்தில் தங்களை அர்ப்பணித்தார்களோ, நினைப்பதற்கு எண்ணி பார்ப்பதற்கு மேலான காரியம் செய்யுங்கப்பா. நாங்கள் எங்களுக்காக வாழவே கூடாது கர்த்தாவே. எங்களுக்காய் உயிரை கொடுத்து எங்களோட தங்கி இருக்கிற உமக்காய் வாழணும் ஆண்டவரே. சின்ன இமையில கூட பிரியமில்லாத, உமக்கு பிரியமில்லாத வாயின் வார்த்தை, சிந்தனை, செயல், பார்வை, நடவட, பாவனை உடனே அவளை கண்டித்து உணர்த்துங்கப்பா, நல்வழிப்படுத்துங்கப்பா. உம்மை போல எங்களை மாற்றுங்க கர்த்தாவே. எங்களை நாங்கள் ஜீவபலியா இந்த பலிபீடத்தில், இந்த ஆல்டரில் வைக்கிறோம். இந்த அற்புதமான நிகழ்ச்சிக்காய் ஸ்தோத்திரம். இதை ஒழுங்கு செய்த IMTVக்காய் ஸ்தோத்திரம். இதை வேலை செய்கிற அத்தனை பேரையும் பொறுப்பிடுங்க. இந்த ஊழியம் இன்னும் அநேக லட்சோபல லட்ச மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நீர் பெருக, நாங்கள் சிறுக எங்களுக்கு உதவி செய்யும். இதில் பங்கு கொண்ட அத்தனை பேருடைய வாழ்க்கையில் இதுவரை கண்டுராத இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்யுங்கப்பா. உங்களை நாம மாத்திரம் மையம் பெறட்டும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Thank you Father.